அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். படிக்காத பக்கங்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு அது தெரியும். ஏன்னா நம்ம நிறைய புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கில் நம்ம படிக்காத தூக்கி போட்டிருப்போம் ஒரு புக்கு. அது மாதிரி தான் அந்த படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிறது. பார்த்தீங்களா, சொல்லும் போதே வேக்குது. சரி, இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிளாமர் குயின் யாசியான் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட நம்ம பெஸ்ட் ஆக்டர் ஜியாத் மாதிரி நடிச்சிருக்காரு. பிரஜின் அப்படிங்கிற ஒரு பந்தா ஒரு போலீஸாக நடிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் தாண்டி வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே புது கேரக்டர்ஸ் தான். சரி, ஓகே. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம் தான். இதை தாண்டி இந்த படத்தோட கதை அப்படின்னு ஒன்று இருக்குங்கள, அது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, கதையா அப்படின்னா அப்படிலாம் நம்ம தோணும். சரி, கதை சொல்லிடுறேன். படத்துப்படி நம்ம ஹீரோ யாசியான இந்த படத்துலையுமே ஒரு ஹீரோயினாக தான் இருக்காங்க. ஏற்காட்டில் ஒரு பேலஸில் தங்கியிருக்காங்க. அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக வீடியோவிலேருந்து ஒருத்தர் வராப்புல. பட் அவர் பேட்டி எடுக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தானே சம்பாரிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்போ, முதல்ல என்னடா கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், எந்திரி நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே திடீர்னு அந்த மீடியாக்காரோட ஃபேஸ்லாம் மாறுது. நம்ம யாசியான கை வைக்கிறாரு, அடிக்கிறாரு, கட்டி போகிறாரு, மிரட்டுறாரு. நீ தான் எதுக்காக பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு டைம் நமக்குள்ளாது இது அது அப்படின்னு சொன்னோடனே யாசியானதும் உயிருக்கு பயந்துட்டு சரிட்டு ஒத்துக்கிறாங்க. பட் அங்கே அந்த மீடியாக்காரை நம்ம ஹீரோயினோட யாசியானந்த் கொலை பண்ணிடுறாங்க. பட் கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த சில விஷயங்கள் நம்ம யாசியானந்த் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவனும் இதுக்காகவும் வரல, யாசியானந்துமே அவங்க இதுக்காக கொலை பண்ணல. பட் அப்படிங்கிறப்போ அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும், கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பராலாம் இல்லை. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. மியூசிக் சீரியல் பார்த்துருப்பாரு மியூசிக் பார்த்த டேரக்டர். சீரியலுக்கு என்ன மியூசிக் தேவையோ அது கரெக்டாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஒளிப்பதிவு நல்லா இருந்துச்சு. திரைக்கதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த படத்தில் சில சீன்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஒரு 5-6 பேர் சேர்ந்து குடிச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே குடியோட ஒரு பொரிய போதை பொண்ணுங்க தான் அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்லுவார். அதே மாதிரி அதில் ஒரு அரசியல்வாதியாக இருப்பார். இந்த கூட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் அண்ணனாவும் அப்பாவும் ஒரு அரசியல்வாதி இருப்பார். அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கும். அந்த வேலையை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அந்த வேலையை அவரோட தம்பிக்கான இவனுங்கெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. எப்படா பண்ணீங்க அப்படின்னு கேட்டோடனே கூட்டி கொடுத்து தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அவருக்கு தேவையானது கொடுத்தா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. இவங்களோட தொழில் அப்படின்ட்டு பார்த்துட்டோம்னா, நல்லா இருக்கிற பொண்ணுங்களை யாராச்சும் பார்த்து எனக்கு இவங்க எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க ஏதோ ஒன்று சொல்லி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு வகையில தான் நம்ம ஹீரோயின் யாசிகானோட தங்கச்சி அங்கே மாட்டுறாங்க. அந்த தங்கச்சி கொலை பண்ணுறாங்க, அவங்க பழி வாங்குறாங்க. இதுதான் கதை. இதில் ஏதாச்சும் புரிஞ்சுங்களா? ஷார்ட்டான ஸ்டோரி. ஆல்ரெடி நிறைய வந்த கதை தான். இதில் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் யாசிகானந்த் இருக்கும்போது இதில் கிளாமர் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாமர் இருக்குது. அது என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் யாசிகானந்த் அப்படின்னு எடுத்துட்டாங்க. இவங்க நான் இருட்டு அறையில் முரட்டு குத்து நடிக்குதானே அப்படின்காகவே படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள லீடரோட வச்சு நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் 2-3 படம் ரெடியாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். படத்தில் ஃபோட்டோகிராஃபி ஓகே தான். பட் இருந்தாலும் இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். முயற்சி பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்க எந்த மாதிரி இதெல்லாம் அடுத்தவங்க லவ் பண்ணி தப்பான வழிக்கு போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் நல்ல கதையாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக ஏற்காட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு பேலன்ஸ் கூட தான் நடக்குது அப்படிங்கிறதும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் சொல்லிட்டே போகலாம். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் மாதிரி அனைவருக்கும் விடக்கூடிய நன்றி.